ஓவியம் இருக்கிறது என்றால் ஓவியர் இருக்கிறார் என்று அர்த்தம். காணப்படாத தேவனுடைய நித்திய வல்லமை, அவருடைய தெய்வத்துவங்கள் உலகம் உண்டான முதற்கொண்டு தோன்றப்படுகிறவர்களின் மூலமாக அது என்ன பண்ணுகிறதாம்? விளங்குகிறதாம். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வல்லமை. தேவனை குறித்த ஒரு வாய்ஸ், தேவனை குறித்த ஒரு புரிதலை நீங்க எங்க இருந்து பெற முடியுமா? த்ரூ நேச்சர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, இயற்கையின் மூலமாக. இங்க பாருங்க, எப்படி என்றால் காணப்படாதவைகளாக அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல கடவுள் இருக்கிறாரா? இப்படிலாம் போக்கு சொல்லவே முடியாது. ஓவியம் இருக்கிறது என்றால் ஓவியர் இருக்கிறார் என்று அர்த்தம். ஓவியரே இல்லாமையா ஓவியம் வந்துச்சு? என்னங்க, அரிசி கூட அம்மா போட்டு களைஞ்சி அடுப்பில் வைக்கலன்னா சோறா ஆவாது. அதை ஆக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும்னா அகிலத்தையும் ஆக்கிறதுக்கு ஒரு Paul எழுதுறார், for every sin or creation of the world, his invisible attributes, his eternal power and divine nature have been clearly seen, being understood through his workmanship. அவருடைய படைப்புகளின் மூலமாக படைப்பின் நாயகனை நீங்க என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் பாருங்க, அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் பூக்களை பார்க்கணும், இயற்கையெல்லாம் பார்க்கணும், கடலெல்லாம் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு தேவனுடைய உணர்வுள்ள சத்தம் உங்களுக்கு வருகிறது. ஆமென்.